தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களின் இல்லக்கனவை நனவாக்கும் இறைவன். குருவின் ராசியிலேயே கொஞ்சம் வலிமையானது தனுசு தான். ராசியின் சின்னம் வில்லனாக இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் வீடு விஷயத்தில் வளைந்து கொடுக்க மாட்டார்கள். வீட்டு லோன் என்றாலே சின்ன பயம் வருவதை தவிர்க்க முடியாது. கையில் 4 காசு சேர்ந்தாலே அந்த கடன் இந்த கடனு பாதி பணம் காலியாகுது என்று புலம்ப தொடங்குவீர். 48 கேள்வி கேட்பாங்க. இல்லாத வருமானத்தை இருக்கிறதா காமிச்சு வேற லோன் வாங்கணும், எனக்கு அப்படி வாங்குறதுல இஷ்டமே இல்லை என்று சொந்த வீட்டு கனவை உங்களில் சிலர் சுக்குநூறாக்குவீர்கள். கட்டிடக்காரனான சுக்கிரன் கடன்காரனாகவும் வருவதுதான் இதற்கு காரணம். எனவே கடன் வாங்கி சொந்த வீட்டுக்கு போவதா இல்லை கடன் இல்லாமல் வாடகை வீட்டிலேயே காலந்தொல்வதா என்று யோசித்து கொண்டே இருப்பீர்கள். கட்டிடக்காரகன் சுக்கிரன் உங்களுக்கு பகையாளியாக இருந்தாலும் பூமிக்காரனான செவ்வாய் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். எனவே புறநகரில் ஒரு கிரவுண்டாவது இடம் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டது இப்போ எப்படி வளர்ந்துருச்சு என்பீர்கள். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருப்போம். வரபோது எல்லாம் வரட்டும், எங்கே போயிட போகுது என்கிற அலட்சிய கௌரவம் கூடவே இருக்கும். உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆயுதத்தின் பேருடைய நகரில் இருப்பது நல்லது. வில்லிவாக்கம், வேலாயுதம் நகர், தண்டபாணி தெரு, திரிசூலம் என்பதாக இருந்தால் முன்னேற்றம் எளிதாக இருக்கும். என்னதான் செவ்வாய் உதவினாலும் சொத்து வாங்குவது விற்பது என்றெல்லாம் பெரிதாக ஈடுபாடு காட்ட மாட்டீர்கள். ஏற்கனவே கட்டிய வீட்டை வாங்குவதை காட்டிலும் நீங்களே இடத்தை வாங்கி கட்டுங்கள். விரைவில் குடிபுகுவீர். தனுசு ராசிக்குள் மூலம், பூராடம் ஆகிய நட்சத்திரங்களும் உத்திராட நட்சத்திரத்தின் முதல் பாதமும் வருகிறது. முதலில் மூல நட்சத்திரத்தை பார்க்கலாம். ஞானக்காரனாகிய கேதுவின் ஆதிக்கத்தில் வருகிறது மூலம். மேலும் உங்கள் ராசினான குருவும் கேதுவும் அதை நட்பு கிரகங்களாகும். சொந்தமாக ஒரு வீடு இருந்தால் நல்லது என்று மட்டும் நினைப்பீர்கள். சொந்த வீடுதான் என் லட்சியம் என்றெல்லாம் சொல்ல மாட்டீர்கள். வீட்டிற்காக அகலக்கால் வைப்பது பிடிக்காது. சிங்கிள் பெட்ரூமுக்கு பணத்தை வைத்துக்கொண்டு டபுள் பெட்ரூமுக்கு ஆசைப்பட மாட்டீர்கள். என்கிட்ட 10 லட்சம் இருக்குது, இன்னொரு 10 கொடுங்கன்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் கேட்கறது எனக்கு பிடிக்காது என்று மறுத்து விடுவீர்கள். வீடு கட்ட வேண்டுமென்று தொடங்கிவிட்டால் எல்லா மெட்டீரியல்களும் உயர்தரமாக இருக்க வேண்டுமென்று எதிர்பார்ப்பீர்கள். நான் தனியாக அமைதியாக இருக்கும்படியா ஒரு ரூம் வேணும் என்று கேட்டு கட்டிக்கொள்வீர்கள். பூஜை அறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தனியார் வங்கி கடனுக்கு முயற்சி செய்யுங்கள், உடனே கிடைக்கும். கலர் மண், ஒவ்வொரு மண்ணாக இருக்கும் பூமி உங்களுக்கு நன்மையை தரும். தனி வீடாக இருக்குது, யாரோட தொந்தரவும் அதிகமாக இல்லை என்று சொல்லி வீட்டை விற்பவர் ஆசை காட்டுவார். அதில் தவறில்லை. ஆனால் அந்த சொத்து பத்திரத்தில் ஏதேனும் பிரச்சனை உள்ளதா என்பதை சோதித்தே வாங்குங்கள். வீட்டிற்கு அருகிலேயே பிள்ளையார் கோயில், சித்தர்களின் பெயரில் தெரு, ஜீவசமாதிக்கு அருகே வீடு என்று வந்தால் உடனே வாங்குங்கள். பக்கத்திலேயே லேத் கம்பெனி, வெல்டிங், மெக்கானிக் செட் என்று வந்தால் முடிந்தவரை தவிர்க்க பாருங்கள். கிழக்கு, வடகிழக்கு, தெற்கு திசை நோக்கி வீட்டின் தலைவாசல் இருப்பது நல்லது. ஊரின் இந்த திசைகளிலேயே வீடு இருப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களின் பாலிய பருவத்திலேயே சுக்கிரதசை நடப்பதால் 27 வயதுக்குள் வீடு அமையும். நீங்கள் படித்து கொண்டிருப்பின் உங்களின் அதிர்ஷ்டம் தந்தையாருக்கு சொத்து சேர்க்கைகளை கொடுக்கும். வாழ்வின் நிலையாமை குறித்து பேசுவீர்கள். அதனால் வாழ்க்கைத்துறையின் வற்புறுத்தலால் வீடோ நிலமோ வாங்குவீர்கள். மேலும் வாழ்க்கைத்துறையின் பெயரிலோ அல்லது பிள்ளைகளின் பெயரிலேயோ சொத்துக்கள் இருப்பது நல்லதாகும். முக்கியமாக 7 சனியின் போது உங்கள் பெயரில் வாங்காதீர்கள். சென்டிமெண்டாக புதிய சொத்துக்களை விற்காமல் வைத்திருப்பீர்கள். இவ்வாறு பொத்தி பொத்தி சொந்த ஊர் சொத்தை நீங்கள் வைத்திருப்பது வாழ்க்கைத்துணையின் கண்ணை உறுத்தும். அங்கே யார் இருக்கா, என்ன பண்ணுறாங்க, எதுக்கு அங்கே சொத்து என்று அவ்வப்போது டென்ஷன் ஏற்றுவார். அப்பார்ட்மெண்ட் என்றால் எல்லா மாடிகளுமே உங்களுக்கு ஏற்றது. புதுமலை புகழாவோ பத்திரப்பதிவு செய்தலையோ ரோகிணி, ஹஸ்தம், சுவாதி, திருவோணம், உத்தட்டாதி, ரேவதி போன்ற நட்சத்திரங்களில் வைத்துக்கொள்வது வளம் சேர்க்கும். அடுத்து புராண நட்சத்திரம். கலை, காவியம் மற்றும் கட்டிடக்காரனான சுக்கிரன் தான் புராணத்தை ஆட்சி செய்கிறார். எனவே இந்த ராசியிலேயே பார்த்து வீடு கட்டுவது நீங்களாகத்தான் இருக்கும். ஆனாலும் உங்கள் ராசினான குரு கொஞ்சம் பகையாக வருவதால் வீடு என்றாலே தடைகள் பல தந்து சொந்த வீடு கனவு நிறைவேறும். மேலும் ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே இந்த வீடு இருக்குது, ரொம்ப சத்தம் அதிகமாக இருக்கும், வாங்காதீங்க என்று சிலர் கூறுவார்கள். ஸ்கூல் இருந்தால் என்ன சார், பரவாயில்லை வாங்கிடுங்க என்று சிலர் குழப்புவார்கள். இப்படி கேட்டே காலத்தை கடத்துவீர்கள். பிடித்தால் உடனே வாங்கும் வேலையில் இறங்கிவிட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த இடத்தை அப்பவே வாங்கியிருக்கலாம், இப்போ இந்த டொக்கு தான் கிடைக்குது என்று பின்னர் புலம்ப வேண்டியிருக்கும். முற்றத்தோடு வீடு கட்டணும்னு ஆசை, இந்த காலத்தில் முடியுமா? அதான் சிட்டியை விட்டு 50 கிலோமீட்டர் தள்ளி வீடு வாங்கியிருக்கேன் என்று சொல்வீர்கள். கிராமத்தில் நவீன வசதியுடன் வீடு கட்டுவீர்கள். ஓட்டு வீடாக இருந்தாலும் அதில் ஏசி வைக்கலாமா என்று யோசிப்பீர்கள். நெரிச்சல் பகுதிகளை தவிர்ப்பீர்கள். பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு அருகில் இடம் வந்தால் கூட வேண்டாம் என்று மறுத்து விடுவீர்கள். ஆனால் உங்கள் வீட்டுக்கு அருகில் கடைகள் இருந்தால் நல்லது என்று நினைத்து கொள்ளுங்கள். எம்பி வீடு, மாஜி மந்திரி என்று பலர் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருப்பார்கள். வீட்டின் கால் பெரியதாக இருக்கும்படியாக அமைத்து கட்டுவீர்கள். உங்கள் சொந்த ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லை எனில்
பூர்வீக சொத்துக்கள் நிலைக்காது. அப்படி ஏதாவது இருந்தால் விற்க வேண்டுமென நினைப்பீர்கள். தென்கிழக்கு வாசல் பார்த்த வீடு அமைந்தால் அதிர்ஷ்டம். ஊரின் தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியில் வீடு அமைந்தால் வீட்டின் சௌபாக்கியம் பெருகும். வெண்மணல் உள்ள பூமி கிடைத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கும். எந்த தளமாக இருப்பினும் பரவாயில்லை, வீட்டின் முகப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தோட்டத்திற்கு இடமே இல்லை என்றாலும் தொங்கும் தொட்டிகளில் செடிகளை நட்டு வைத்து பராமரிப்பீர்கள். கண்ணாடி அலங்காரங்களுக்கு முக்கியத்துவம் தருவீர்கள். அஸ்வினி, புனர்பூசம், சித்திரை, மூலம், உத்திராடம் போன்ற நட்சத்திரங்களில் புதுமனை புகுவிழாவையும் பத்திரப்பதிவையும் வைத்துக் கொள்ளுங்கள். கட்டிய வீட்டை வாங்கும்போது அழகில் மயங்காது பத்திரங்கள் பக்காவாக உள்ளதா என்று சுவைத்து வாங்குங்கள். தனுசு ராசிக்குள் 3வதாக உத்திராடம் 1ஆம் மாதம் வருகிறது. உங்கள் ராசிக்கு அதிபதியான குருவும் உத்திராட நட்சத்திரக்கு அதிபதியான சூரியனும் நெருங்கிய நண்பர்கள். அதனால் வீட்டை பற்றிய கவலையே வேண்டாம். ஆனால் மேற்கண்ட 2 கிரகங்களும் கட்டிட ஸ்தானாதிபதியான சுக்கிரனுக்கு கொஞ்சம் பகை என்பதால் யாருடைய நெருக்கடிக்கும் பயந்து இடம் வாங்க மாட்டீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதைத்தான் செய்வீர்கள். முதல்ல சின்ன வீட்டை கட்டிப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்றெல்லாம் இருக்க மாட்டீர்கள். வீடு வாங்கிறது தலைமுறையாக தொடர வேண்டிய விஷயம் என்று பெரிதாகவே கட்டுவீர்கள். பழைய சாமான்களை சேர்த்து வைப்பது பிடிக்காது. நிறைய ஜன்னல் வைத்து சூரிய ஒளி நிறையும்படி வீட்டை அமைப்பீர்கள். ஹாலுக்கு மேல் கண்ணாடி வைத்து சூரிய ஒளி உள்ளே புகும்படியான அமைப்பை செய்வீர்கள். பரமேஸ்வரன் தெரு, ராமலிங்கம் நகர், ராகவேந்திரா நகர் என்று சிவனின் பெயருள்ள நகர்களும் சித்தர்களின் பெயருள்ள தெருக்களும் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். தனியார் வங்கி கடனை 2ஆம் பட்சமாக வையுங்கள். அரசு வங்கி கடன் உடனே கிடைக்கும். அப்பார்ட்மெண்ட்டின் எல்லா தளங்களும் உங்களுக்கு சரியாக வரும். வீட்டின் தலைவாசலை எப்போதும் கிழக்கு தெற்கு திசையில் வைத்து கட்டுங்கள். மேற்கு பார்த்த திசை ஆகாது. மேலும் ஊரின் கிழக்கு பக்கமாக வீடோ வெறும் நிலமோ வந்தால் வாங்கி போடுங்கள். எல்லா வித மண்ணும் நல்லதே ஆகும். கண் மருத்துவமனை, ஆப்டிகல்ஸ், சித்த வைத்தியசாலை, யோகா சென்டர் போன்றவற்றுக்கு அருகில் வீடு அமைந்தால் நல்லது. அரசாங்க அலுவலகங்கள் அருகில் வீடு வந்தால் வாங்கி போடுங்கள். ரோகிணி, பூசம், ஹஸ்தம், சுவாதி, அனுஷம், திருவோணம் போன்ற நட்சத்திரங்களில் கிரகப்பிரவேசம் பத்திரப்பதிவையும் வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்கு வீடு கட்டும் அமைப்பை தருவது மீனராசியின் அதிபதியான குரு ஆவார். மீனம் என்பது கடல் ராசியாகும். எனவே கடற்கரையில் பெருமாள் பள்ளிக்கொண்ட கோலத்தில் அருளும் தலத்தை தரிசிக்கும் போது நிச்சயம் நீங்கள் நினைக்கும் எண்ணம் வலுப்பெறும். செயல்திறனை அந்த ஆலயம் தூண்டும். சயன கோலத்தில் பார்க்கடல் பெருமாளாக தரிசனம் தரும் ஆலயங்கள் உங்களுக்கு பொதுவாகவே நன்மை பயக்கும். அதிலும் கடற்கரையோரம் அருளும் பெருமாளாக இருப்பின் இன்னும் அதிக நல்ல பலனை அள்ளித்தரும். எனவே மகாபலிபுரத்தில் அருள்பாலிக்கும் தல சயன பெருமாளை தரிசியுங்கள். எனக்கு ஒரு நல்ல வீடு வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுங்கள். விரைவில் வீடு கட்டுவீர்கள். அதேபோல தனுசு ராசி குணநலன், நடத்தை மற்றும் ஆளுமை. வியாழ கிரகம் தனுசு ராசியின் ராசி அதிபதியாகும். மிக பெரும்பாலும் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் செல்வாக்கு மிக்கராகவும் எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையுடன் இருப்பார்கள். ஆன்மீகத்தில் நாட்டமுள்ள இவர்கள் புத்திசாலிகள். பேஷனில் நாட்டமுள்ள தனுசு ராசிக்காரர்கள் விசுவாசமாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள். குறியீடு தனுசின் பின்பகுதி குதிரை மற்றும் முன்பகுதி கையில் வில்லை வைத்திருக்கும் மனிதனாகவும் இருக்கும். குதிரை மனிதன் என்று கூறலாம். இந்த குறியீடு தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டமுள்ளவர்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது. உடலமைப்பு. இவர்கள் வலுவான உடலமைப்பை கொண்டிருப்பார்கள். தனுசு ராசிக்காரர்களின் தலைமுடி மிக உயர்ந்த தரத்திலும் கண்கள் மிகவும் பிரகாசமாக பார்ப்போரை ஈர்க்கும் வண்ணமும் இருக்கும். இவர்களின் தனித்த குரல் மற்றவர்களிடமிருந்து தனுசு ராசிக்காரர்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. குணநலன்கள். தனுசு ராசிக்காரர்கள் யாரையும் எதையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். எல்லாவற்றிலும் பற்றி உள்ளார்ந்த ஆர்வத்தை கொண்டிருப்பார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் அடிமைத்தனத்தையும் மற்றவரை சார்ந்திருப்பதையும் கொஞ்சமும் விரும்ப மாட்டார்கள். எப்போதும் சுதந்திரமாக செயல்படவே விரும்புவார்கள். பொழுதுபோக்குகள் விருப்பங்கள். தனுசு ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே புத்தக காதலர்கள். புத்தகங்கள் மற்றும் நாவல்களை படிப்பது அவர்களுக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்குகள். அதோடு ஒரு நாள் தொலைக்காட்சியில் இடம்பெற்று புகழ்பெற வேண்டும் என்ற கனவும் அவர்களுக்கு உண்டு. இது தவிர சுற்றுலாவுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளிலும் அவர்கள் அதிக அக்கறை காட்டுவார்கள். குறைகள். இவர்கள் மிக எளிதாக கோபப்படுவார்கள். தனுசு ராசி பிறந்தவர்கள் குடும்ப பிணைப்புகளை உருவாக்குவதிலும் வளர்ப்பதிலும் அதிக அக்கறை காட்ட மாட்டார்கள். செலவாளி என்ற பெயரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. கல்வி மற்றும் தொழில். தனுசு ராசிக்காரர்கள் மருத்துவ அறிவியல், வானியல், அறிவியல் பாடங்கள் மற்றும் மேலாண்மை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவர். அதோடு வெற்றிகரமான அரசியல்வாதி, மனிதவள மேலாளர், தன்னார்வ தொண்டு நிறுவன ஊழியர், ஆசிரியர் உள்ளிட்ட பல துறைகளில் திறமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பார்கள். காதல் வாழ்க்கை. இவர்கள் மகிழ்ச்சியான, வேடிக்கையான, அன்பான மனிதர்கள். காதலும் கற்பனையும் இவர்களிடம் மிகுந்து காணப்படும். திருமணத்தை ஒரு பொழுதுபோக்காக நினைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை முயற்சிக்க திருமணம் செய்து கொள்வார்கள். திருமணம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை. இவர்களுக்கு திருமண வாழ்க்கை வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அன்பை ஏற்றுக்கொள்ளும் தனுசு ராசிக்காரர்கள் அதை தங்கள் துணையுடன் நன்றாக பரிமாறிக்கொள்வார்கள். சிறுவயதிலிருந்தே வேதனையும் துன்பத்தையும் அனுபவித்து வளர்ந்தவுடன் நிலைமை மாறி எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள்.
நண்பர்கள் மற்றும் உறவினர்கள். மேசம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுடன் நல்ல நட்பையும் நெருக்கத்தையும் பேணும் தனுசு ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், ரிஷபம் ஆகிய ராசியுடன் விரோத போக்கை கொண்டிருப்பார்கள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெளிர்வான் நீலம், வெளிர் பச்சை, இளஞ்சிவப்பு மற்றும் ஊதா. அதிர்ஷ்ட நாள் வியாழக்கிழமை. அதிர்ஷ்ட கல் புஷ்பராகம்.